வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். கம்பெனிகள எப்போதுமே நீங்க வாங்கும்போது, அதோடைய ஷேருடைய பிரைஸை வைத்து முடிவு செய்யறத முதல்ல தவிர்த்துருங்க. அதாவது ஒரு கம்பெனியுடைய விலை வந்து லெஸ் தென் ₹100 அப்படி இருந்தா அந்த கம்பெனிகள் விலை நன்றாக ஏறும். ₹1000 மேல போயிட்டாலோ, இல்ல ₹2000 மேல போயிட்டாலோ, அந்த கம்பெனிகள்ல வளர்ச்சி இருக்காது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜெனரலா சில பேருடைய தாட்ஸ். அப்ப எம்ஆர்எஃப் போன்ற கம்பெனிகள்லாம் இருக்காங்களே, ₹10,000 ஷேர் விலை இருக்கு, ₹15,000 இருக்கு. சோ நான் வந்து அந்த மாதிரி கம்பெனிகளையும் நான் சஜெஸ்ட் பண்ணல. பென்னி ஸ்டாக்ஸ் சொல்லக்கூடிய ₹10 கீழே உள்ள கம்பெனிகள் ₹1 ₹2 கூட இருக்கு. அப்ப கம்பெனிகளை வந்து எந்த முறையில வந்து அவங்க பிரிக்கிறாங்க? 5000க்கும் மேற்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. இதுல 2500 கம்பெனி ஆக்டிவா ரன் ஆயிட்டு இருக்கு டெய்லி. சோ கம்பெனிகளை தரம் பிரிப்பதுல எந்த மெத்தடை யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், எம் கேப்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், நானோ கேப் அப்படின்னு 5 கேட்டகரி இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப்னா முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அந்த கம்பெனிக்கு மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு, மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது டெய்லி மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அதில் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை வைத்து தான் கம்பெனிகள் எல்லாருமே அவங்களுடைய எம் கேப்பை கொடுக்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கு லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இதை வைத்து தான் உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு இப்படிலாம் பேர் பார்த்திருப்பீங்க. அவங்களும் இதை வைத்து தான் தீர்மானம் பண்றாங்க. ஸோ ஒரு ஷேருடைய பிரைஸை வைத்து அது ஏறும் இறங்கும் என்று முடிவு பண்ணாதீங்க. மார்க்கெட் கேப் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வேல்யூ, அந்த கம்பெனியுடைய அசெட் வேல்யூ, சொத்து மதிப்புகள் என்பது வேறு. இது அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வேல்யூ. ஸோ அப்படிப்பட்ட பார்க்கும்போது லார்ஜ் கேப் அப்படிங்கிற கம்பெனிகள் வளர்ந்த கம்பெனிகள், ஸ்மால் கேப் இனிமே தான் வளரணும், மைக்ரோ அண்ட் நானோ கேப் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகமான, ஏன்னா வளர்ந்தாதான் உண்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியது மைக்ரோ அண்ட் நானோ கேப். இதுல மிட் கேப் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியது. ஸோ 1,00,000 கோடிக்கு மேல போயிட்டாங்க, அதாவது எம் கேப் அப்படின்னா அவங்க லார்ஜ் கேப். 30,000 இருந்து ஒரு 50,000 இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மிட் கேப். 10,000 கேட்டகரி கீழே வராங்க, 10,000 crores அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஸ்மால் கேப். அதுக்கும் கீழே 5,000 கோடி மைக்ரோ, 1000 கோடிக்கும் கீழே வந்தாங்கன்னா நானோ கேப். ஸோ கம்பெனிகளை வாங்கும்போது அது லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்னு தேர்ந்தெடுப்பது, அதை பார்ப்பது முதல் சாய்ஸாக உங்கள்கிட்ட இருக்கட்டும். இனிமே ஷேருடைய பிரைஸை வச்சு அந்த கம்பெனிகளை முடிவு செய்யாதீங்க. நம்மளுடைய இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் ஜாஸ்தி நீங்க கேள்விப்படாத, அதே சமயம் நல்ல பவர்ஃபுல்லான சில மிட் கேப் ஸ்டாக்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிட் கேப் ஸ்டாக் வாங்குறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனிகள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் குரோத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும். ஸோ வளர்ந்து கொண்டிருக்கின்ற கம்பெனி, அதனால தான் அதுக்கு பேர் மீடியம் கேப். அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் சில கம்பெனிகளை நம்ம இந்த வருஷத்தில் பார்க்க போகிறோம். நிறைய கம்பெனிகள் இருக்காங்க, பட் எல்லாத்தையும் ஒரே பதிவில் கொடுக்க முடியாது, போக போக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டாப் பெர்ஃபார்மன்ஸாக சில கம்பெனிகள் மிட் கேப்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வர்றது அவந்தி ஃபீட்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1427 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 19,442 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 556 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. ஈத்தர் இண்டஸ்ட்ரி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1110 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 14,728, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 152, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 என்ற இடத்திலும் டெட் 0.05 இருக்காங்க. சன்சேரா இன்ஜினியரிங் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,524 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,680, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 205, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்திலும் டெட் 0.07 இருக்காங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1412 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,185 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,344 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்திலும் டெட் 0.15 இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக இவங்க நம்ம டாப் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை கொடுத்துடலாம். அடுத்ததாக மிட் கேப்ல யாரை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில கம்பெனிகள், ஒரு 4 கம்பெனியை பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்னைடர் எலக்ட்ரிக். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1133 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 26,811 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 267, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 56 என்ற இடத்திலும் டெட் 0.51 இருக்காங்க. அக்வாட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,350
181, மார்க்கெட் கேப் 19,346ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 159 கோடியாகவும் இருக்காங்க. எட்டர்னல் ஈக்விட்டி 12 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. சென்னை பெட்ரோலியம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1065 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 15,861 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 155 ஆகவும், எட்டர்னல் ஈக்விட்டி 2 என்ற இடத்திலும் டெட் 0.38 ஆகவும் இருக்காங்க. டிடி பவர் சிஸ்டம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1095 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,105 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 174 ஆகவும், எட்டர்னல் ஈக்விட்டி 20 என்ற இடத்திலும் டெட் 0.01 இருக்காங்க. டிடி பவர் சிஸ்டம்ஸ் எல்லாம் 400 ரூபாய் இருந்த ஷேர் தான் வெரி ஷார்ட் பீரியட்ல 1095 என்ற இடத்துல வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னா மிட் கேப்ல நம்ம தாராளமாக இந்த கம்பெனிகளை பத்தி நம்ம திறனாய்வு செய்து பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க போறது கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 4 மிட் கேப் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது லிண்டே இந்தியா. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 7,250 என்ற இடத்துலயும், மார்க்கெட் கேப் 61,835 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 447 கோடியும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 11 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 590 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 17,089 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 838 என்ற இடத்திலும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 8 ஆகவும், டெட் 0.13 ஆகவும் இருக்காங்க. மூன்றாவது ஆதித்யா இன்ஃபோடெக் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2204 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 25,957 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 135 என்ற இடத்திலும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 16 ஆகவும், டெட் 0.5 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிராவிட்டா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1568 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 11,575 ஆகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 312 கோடியாகவும், ரிட்டர்ன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும் டெட் 0.14 ஆகவும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிகள் கன்சிஸ்டன்ஸாக ஒரு பர்ஃபார்மராக இருக்காங்க ஃபார் த மிட் கேப் கம்பெனிஸ். ஸோ இந்த 12 கம்பெனிகளுமே ஒரு டாப்பான ஒரு மிட் கேப் கம்பெனிகளாக வலம் வர்றாங்க. ஸோ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய கம்பெனிகள் சில வகை இருக்காங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில நல்ல கம்பெனிகளை இந்த செக்டரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல கம்பெனிகளாக இவையெல்லாம் மாறும். மிட் கேப் கம்பெனிகள் தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஏற ஏற அவங்க லார்ஜ் கேப் கம்பெனியாக மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் growth விரும்புகிறவங்க ஜென்ரலாக எந்த கம்பெனிகளையும் விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா மீடியம் கேப் இருக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாகவும் தேர்ந்தெடுக்க விரும்புவாங்க. அந்த வரிசையில் என்னுடைய சில சாய்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட திறனாய்வு, எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளை நீங்களும் திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகளாக மீடியம் கேப்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை உங்க போர்ட்ஃபோலியோ சேர்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்லையும் சரி ஒரு லாங் டேர்ம்லையும் சரி நல்ல லாபத்தை பதிவு செய்யலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.